5வது அதிகாரம் 24வது வசனம். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஒரு முக்கியமான கேரக்டருங்க ஏனோக்கு. ஆதாம் தலைமுறையிலிருந்து 7வது தலைமுறை. இந்த ஏனோக்கு வாழ்க்கை மூலமாக இயேசுடைய வருகையில யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படிங்கிறது தான் செய்தி. Who will take in the second coming of Jesus? இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையில யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. இந்த ஏனோக்கு வாழ்க்கை மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு விஷயம். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவன் காணப்படாமல் போனான். சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது he was walking with the Lord. தேவனோடு கூட அவன் நடந்து கொண்டிருந்தான். தேவனோடு நடப்பது அப்படின்னா அவர் என்ன போதித்தாரோ, அவர் என்ன உபதேசித்தாரோ அதன்படியாக தன்னுடைய ஜீவியத்தை காத்துக்கிட்டு தன்னுடைய ஜீவியத்துல அவரை போலவே அவருக்காகவே வாழ்ந்து கொண்டது ஒரு மனுஷன். அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அப்படின்னா சாமியார் போல தவம் கிடக்கல, போய் காட்டுல போய் தவம் கிடக்குறாங்களே முனிவர் மகரிஷி அப்படிங்கிற ஒரு மனுஷன். உங்களை போல என்ன போல ஒரு குடும்ப வாழ்க்கையில இருந்த மனுஷன் தான் அவன் ஏனோக்கு. அவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். எப்படி காணப்படாமல் போறதுன்னா எப்படி? எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டான ஒரு விஷயம். இந்த எடுத்து டேக்கன், தேவன் எடுத்துக்கிட்டார். இதுக்கு சில இவனை குறிச்சு ஒரு 3 ரெஃபரன்ஸ் தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டுல ஒரே ஒரு ரெஃபரன்ஸ், புதிய ஏற்பாட்டுல 2 ரெஃபரன்ஸ் இருக்கு. இதுலதான் நமக்கும் இவன் வாழ்க்கை போலவே வாழ்றதுக்கும் ஒரு அர்ப்பணம் இருந்தாதான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்பதுதான் வேத சத்தியம். 2வது ரெஃபரன்ஸ் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 11வது அதிகாரம் 5வது வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே சாட்சி பெற்றான். அங்கே பாருங்க, ஒரு மனுஷனை குறிச்சு ஒரே ஒரு இடத்துலதான் பைபிள்ல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல 2 பேரு இவனை குறிச்சு சாட்சி கொடுக்குறாங்க. அது எப்படின்னா, மரணத்தை இவன் காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவன் தேவனுக்கு பிரியமா இருந்தான் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் பழைய ஏற்பாட்டுல இல்ல. ஆனா புதிய ஏற்பாட்டு ஆக்கியம், அதாவது நிருபத்துல எழுதின அந்த ஆக்கியம் சொல்றான் இவன் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ளவன் அப்படிங்கிறத வெளிப்பாடா சொல்றான். மரணத்தை காணாதபடிக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படிங்கிறது தான் ஏனோக்குடைய வாழ்வினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இருக்குது. மனுஷனா பிறந்தவங்க எல்லாருமே மரணத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான். எல்லா மனுஷரும் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நியதி. ஆனா இங்க ஏனோக்குடைய வாழ்க்கையில தேவன் ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு காரியம் செய்யறாரு. இவனுக்கு மரணம் தேவையில்லை, நான் எடுத்துக்கொள்றேன் எடுத்துக்கிட்டேன். பரிகரிக்கப்படக்கூடிய கடைசி சத்துரு மரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த ஈஸ்வருக்கு பாத்தீங்கன்னா அந்த குட் ஃப்ரைடேக்கெல்லாம் 7 வார்த்தைகளை குறிச்சு தியானிப்பாங்க. ஆனா இந்த வார்த்தையை தியானிக்கவே மாட்டாங்க, இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஒரு முறை மறிப்பது பின்பு நியாயம் தீர்ப்படைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்க நியதி. ஆனா வேதத்தினுடைய ஆதாரம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கடைசி சத்துரு யாருங்க? பைபிள் சொல்றபடி சத்துரு மரணம். அது கடைசி சத்துரு. ஏன்னா மனுஷன் சந்திக்கக்கூடிய ஒரு மரணம் கண்டிப்பா அவசியம். மரணம் கண்டிப்பா, மரணம் யாரும் வெல்ல முடியாது, யாரும் வென்றது கிடையாது. ஏகாந்தம் பேசுவாங்க, தத்துவம் பேசுவாங்க. ஆனா வேதம் சொல்றது கடைசி சத்துரு மனுஷனுக்கு கடைசி சத்துரு மரணம். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணமே உன் கூட எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி நம்மளை பார்த்துட்டு இந்த ஜெயத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, மரணம் உன் வாழ்க்கையில சம்பவிக்கவில்லை அப்படின்னு சொல்லி. இதை இன்னைக்கு குறிச்சு பேசுறாங்க. இம்மாரிட்டி லைஃப், சாவாமை வரம், சாவாமை அப்படின்னு குறிச்சு பேசி நிறைய பேர் இன்னைக்கு பண்றாங்க. ஆனா இவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய மரண சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருக்கு. வியாதி, பிரச்சனை, போராட்டம்,
தரித்திரம் இதெல்லாம் இருக்குது. அதே நேரத்துல இவங்க குடும்பத்தில் லிட்டரலாகவே பிசிக்கல் டெத், சரீர பிரகாரமா மரணமும் காணப்பட்டது. ஆனா இவங்க சாவமை பத்தி பேசுவாங்க. சாவமை பத்தி பேசுறாங்கன்னா அதை குறிச்சுதான ஒரு டீட்டெயில்ஸ் நிறைய அதுக்கு ஆராய்ச்சி இருக்கணும். சாவமை பத்தி பேசினா என் பல்லு விழக்கூடாது, என் முடி நரைக்க கூடாது. ஹலோ, இருக்கீங்களா? எங்கேயோ காட்டுல விட்ட மாதிரி இருக்கா? அப்படியே கன்ஃபியூஸா இருக்கீங்களா? என்ன பேசுறாரு பாஸ்டர் அப்படின்ட்டு? எல்லாத்துக்கும் விசுவாசம் தான் அடிப்படை. இந்த விசுவாசம் எப்ப பூரணமாகுதோ அப்பதான் ஏனோக்கு போல உங்க வாழ்க்கை மரணம் காணாத குறிக்க. இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இஷ்டத்துக்கு நாம பண்ணிட்டு நான் சாவை மாட்டேன் தெரியுமா, மரணம் கூட, மரணத்துக்கு மரணமே கூட எங்கே அப்படின்னு வாங்கி வா, முதல்ல ஒன்னதான் பிடிப்பேன். ஆனா மனவாஞ்சை என்னன்னா, எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு மனவாஞ்சை வந்துச்சு. இந்த மரணத்தின் சம்பந்தப்பட்ட சாயலும் அடையாளங்களும் என் சரீரத்துல காணப்படக்கூடாது. இப்போ இயேசுடைய ரகசிய வருகை வரைக்கும் நான் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இந்த மரணத்தை நான் ஜெயிக்கணும். மரணம் என் சரீரத்துல நேரக்கூடாது. இட்ஸ் ரெஃபரன்ஸ். அவன் மரணத்தை காணக்கூடாதபடிக்கு தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் ஒரு மனுஷனை இறங்கி வந்து அவனை எடுத்துக்கொள்றான்னா அவன் ஜீவன் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, அவன் தேவனுக்கு பிரியமா இருந்தபடினா, தேவனுக்கு பிரியமா இருந்தபடினா. இன்னைக்கு நம்ம பிரியம்லாம் எப்படி இருக்குது? நம்ம பிரிய இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம். இயேசுடைய வருகைக்கு யார் போவா அப்படின்னா, தேவ பிரியம் எவனோ அவன் தான் போவான். ஆனா நம்மள நாம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பிரியம் எதெல்லாம் இருக்குது பாத்துங்க. ஒரு அற்ப சீரியலை விட முடியல, ஒரு அற்ப பொருளை விட முடியல, அற்ப காரியத்தை விட முடியல. மனுஷர் கடைசி நாட்களில் தற்பிரியும் மனுஷ பிரியமா இருப்பார்கள் வேற சொல்லுங்க. ஒரு மனுஷங்கள்ட்ட பழகின நிமித்தம் அவங்க அன்புக்காக ஏங்கி, அவங்க அன்புக்காக உடைஞ்சு கடைசியில் அவன் ஏமாத்திட்டு போறான் அப்படின்னு சொல்லி சொன்னா தாங்க முடியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நமக்கு இழக்க மனசு இல்ல. நீ இதை இழக்கலைன்னா நீ அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போக முடியாது. இயேசு எடுத்துக்கொண்ட பிறகு என்ன நடக்குது? நமக்கு கற்பிக்கப்பட்ட உபதேசம் என்னன்னா, இயேசு வந்து போனதுக்கு பிறகு இந்த பூமியில மறுபடியும் வந்து 1000 வருடம் அந்த உலகத்தை ஆளுகை செய்வோம். 1000 வருட அரசாட்சி வேத சத்தியத்தினுடைய உண்மை. இந்த 1000 வருட அரசாட்சியினுடைய வாழ்க்கை எப்படின்னா, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. கவனிக்கிறீங்களா? பாவம் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இந்த வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். பாவம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? சில வேதத்துல சில அடையாளங்கள், சில ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆட்டுக்குட்டியோட சிங்கம் படுத்திருக்குமா? இது எங்கேயாவது நடக்குமா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல? ஆட்டுக்குட்டி வா வா வா, சுச்சிமா செல்லம் வா வா. ஆட்டுக்குட்டி போச்சுன்னா ஸ்நாக்ஸ் தான் இருக்கு. ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிடும் அழகா சிங்கம். பாலகன் பாம்பு புத்துக்குள்ள போய் கை வைப்பானா, விரியன் பாம்புக்குள்ள கை வைப்பானா, பாம்பை வந்து எடுத்து விளையாண்டுட்டு இருப்பானா. யாரு? இங்க இருக்கக்கூடிய குட்டீஸுங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, பாம்பு புத்துல போய் பாம்பு வந்து எப்படி டாய்ஸ் கொடுத்து நீங்க விளையாட வைப்பீங்க, அது மாதிரி பாம்பு பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்குங்க. ஏன் அது கடிக்கல? அதுக்கு அந்த பாவத்தன்மை இல்ல. சிங்கம் ஏன் வந்து அதை சாப்பிடல? பாவம் இல்ல, பாவம் முற்றிலும். பாவத்துக்கு காரணமான பிசாசு 1000 வருஷம் பாவத்தை கட்டப்பட்டவனா இருப்பான். இப்ப பக்கத்துல உள்ளவங்க யாராவது ஒருத்தங்க அவங்க மேல பிரியம் இல்ல, அவங்க கசந்துக்கிட்டு அப்படியே மூச்சை பத்தால எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இப்படிப்பட்ட இந்த உலகத்துல விசுவாசியா இருந்தாலும் நான் தள்ளி கருத்த நீங்க சபைக்கு ஏறிய வீட்டுல போய் அதை வச்சுக்கிறேன் இப்படியே பண்ணி கறி எடுக்க சொன்னா மீன் எடுத்துட்டு வந்திருக்காரு. இது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படியே எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கிற இந்த புத்தி எல்லாம் மாறிடும். மேனேஜர் எப்ப ஒழிவான்னு தெரியல. டார்ச்சர் வந்தானே டார்ச்சர். வேலை செய்யற இடத்துல அவன் காலி ஆகணும் அப்படிலாம் நினைச்ச நாட்களோட நடக்குது. என்ன பண்றது? நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் போட்டுக்கு என்னதான் வந்து பிடிப்பான், போட்டு நெருக்கும். ப்ரொடக்ஷன் கம்மியா மிஷின் ரிப்பேர் ஆயிருக்கும், அதை பத்தி கவலைப்படல. ஏன் ப்ரொடக்ஷன் இல்ல? நான் இப்பெல்லாம் இருந்தீங்கன்னா நான் உன்னை காலி பண்ணிடுவேன். அந்த ஒரு எத்தனையோ எரும மாடு போகுது ரோட்ல, இவனும் அந்த வழியா தான் போறான்.
ஒரு எரும மாடாவது இவன் வழியில கிராஸ் பண்ணாதான் நினைச்ச போல அதே மாதிரி எரும மாடு கிராஸ் பண்ணி கீழே வந்து அடுத்த நாள் கட்டு போட்டு வந்தான். ஒருத்தங்க தீமை செஞ்சா அவங்க ஒண்ணு இல்லாம போயிடணும், நாசமா போயிடணும்னு நினைக்கக்கூடிய இந்த பாவத்தன்மை எங்க வருது? பழி வாங்குதல் எங்க வருது? விசுவாசம் கொடுக்கக்கூடியதான எண்ணங்கள். இவனே வந்து கட்டப்பட்டுட்டான் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த 1000 வருட அரசாட்சியில எதிரிகள் இருக்க மாட்டாங்க. யாரும் மனுஷன விரோதிகளோ மனுஷன் இருக்க மாட்டாங்க. ஒருத்தங்க அன்புதான் வரும். நீங்க அவங்க வீட்டை கேட்டா கூட எழுதி கொடுத்துருவாங்க. சிஸ்டர், இந்த வீடு எனக்கு ஆசை, நீங்க எனக்கு கொடுக்குறீங்கன்னா நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போவோமே இன்னைக்கு சொல்லுவீங்க. அன்பு நிறைஞ்சிருக்கக்கூடிய இயேசுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல யாருக்கு நீங்க உதவி கேட்டாலும் செய்வாங்க. இன்னைக்கு வசனத்துக்காக யாரெல்லாம் பாடுபடுறீங்களோ, தேவ பிரியத்துக்காக எதெல்லாம் நஷ்டப்படுறீங்களோ, தேவ அன்புக்காக எதெல்லாம் விட்டு கொடுக்குறீங்களோ, அவரோடு பாடுகள் பட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய 1000 வருட அரசாட்சியில நீங்களும் நானும் நினைச்சிருப்போம். அன்னைக்கு ஒரு சின்ன காரியத்துக்கு கூட மனுஷ பிரியத்தையும் உலக பிரியத்தையும் நாடி போனவங்களுக்கெல்லாம் ஆளுகள் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், இன்மைக்குரிய காரியங்களை மட்டும் யோசிச்சுட்டு இயேசுவை பின்பற்றினீங்கன்னா உங்களை போல பரிந்துரைக்கப்படத்தக்கவர்கள் யாரும் இல்லை. அன்னைய வாழ்க்கையில இயேசுவோடு கூட யாரெல்லாம் பாடுபட்டு இயேசுக்காக யாரெல்லாம் வசனத்துக்காக நின்னாங்களோ, தேவ பிரியத்தை மாத்திரம் நினைச்சாங்களோ அவங்க ஆளுகை செய்வாங்க. இந்த ஏனோக்கு குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் குடும்பத்தை ரொம்ப இல்லாம இயேசு தேவனை மட்டும் பிரியப்படுத்துகிற ஒரு மனுஷனா நோவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சு. நோவுக்கு கிடைச்ச கிருபை அவன் குடும்பத்தார் அனைவரையும் பேருக்குள்ள எடுத்துட்டு போனுச்சு. ஆனா ஏனோக்கு ஏன் தேவனை எடுத்துக்கிட்டாருன்னா குடும்பமால எடுத்திருக்கணும். ஏன்னா குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோடு நடக்கிறீங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு பிரியமா இருக்கிறீங்க, அதுதான் முக்கியம். ஒரே குடும்பத்துல உள்ளவங்க வித்தியாசப்பட்ட எண்ணங்களோட இருக்கிறீங்க. ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இந்த வாரம் சர்ச்சைக்கு போய்தான் ஆகணுமா, அடுத்த வாரம் போய்க்கலாமே, ஆண்டவர் என்ன கோச்சிக்க போறாரு, இன்னைக்கு ஜெபம் இல்லைன்னா என்ன, கொஞ்ச நேரம் தூங்குவோமே, ஆண்டவர் கோச்சிக்க போறாரு, இன்னைக்கு பைபிள் படிக்கலன்னா என்ன, இன்னைக்கு வசனம் சொல்லலன்னா என்ன, இன்னைக்கு ஆண்டவர் சத்தம் கேட்கலன்னா என்ன, என்ன 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 நீ எல்லாம் எப்படி போற, அவரும் கேட்டாருன்னா எப்படி ஆகும், நீ என்ன இங்க வந்தா வரதுக்கு என்ன, நான் உன்ன எடுத்துக்கொள்ளணும் என்ன. இந்த ஏனோக்குடைய எண்ணங்கள் எல்லாமே கடவுளை மாத்திரம் பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. கர்த்தரை மாட்டோம். சில பேர் வசனம் சொல்லுங்க, தற்பிரியரா இருப்பாங்க, தன்னை மட்டுமே யோசிக்கிறார். அதுதான் தற்பிரியம். தன்னை மட்டும் யோசிக்கிற, தன்னை மட்டும் வேண்ட நினைக்கிறார், தன்னை மட்டும் தான் எதுக்குமே தன்னுரிமை கொடுக்கிறது, தன்னிலையை இன்னும் அதிகமா யோசிக்கிறது. ஸ்தோத்திரம். என்ன எப்படி எல்லாம் பிரியப்படுத்திக்க முடியுமோ அதெல்லாம் பெரிய. சரி ரைட்டு, உன்னை பிரியப்படுத்திக்கிறியா, ரைட்டு, இப்படி கட்டிங் போடுறியா போட்டுக்க, இப்படி காத்து குத்துறியா குத்திக்க, வேற எங்கேயாவது கீறிக்கிறியா கீரிக்க, இன்னும் எத்தனை காது குத்தணுமோ குத்திக்க, மூக்கையும் குத்திக்க, காதையும் குத்திக்க, முடிஞ்ச உதட்டையும் குத்திக்க, எதெல்லாம் குத்த முடியுமோ குத்திக்க, எதெல்லாம் உன்னை சந்தோஷப்படுத்துறது எல்லாம் சந்தோஷப்படுத்திக்க. ஆனா தேவனை சந்தோஷப்படுத்துறதுல எவ்வளவு ரேஞ்ச் இருக்கு, எவ்வளவு போயிருக்க. உன்னை சந்தோஷப்படுத்திக்கிறீங்களா, சந்தோஷம் நீ செய், ஃப்ரீகள் கொடுக்குற. நாட்டுக்கு குத்துறதுதான் உனக்கு சந்தோஷமா, குத்திக்க. என்ன படம் வரைய போற, அதுலயும் பேய் பிசாசு படத்தெல்லாம் சிலது வரைஞ்சு வச்சிருக்கு, பேயில வரைஞ்சு வைக்கிறது, அப்புறம் வேற என்னமோ பேயே வரைஞ்சு வைக்குது. இந்த உலகத்துல யாரெல்லாம் செலிபிரிட்டி அவங்க படத்தை வரைஞ்சு போட்டுக்கிறது எல்லாம் பண்ணிக்க. அதுக்கு ஆக்சுவலி குத்தக்கூடாது, அப்படி செய்யக்கூடாதுன்றது பழைய ஏற்பாட்டு கணக்கு. புதிய ஏற்பாடு அதிகம். இந்த தேவனுடைய ஆலயம், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். எல்லாம் பண்ணிக்கிற, சரி கடவுளை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையில எவ்வளவு பேர் வளர்ந்துருக்கிற, நீதான் பரலோகத்துக்கு போவ. தேவனை பிரியப்படுத்துற ஏனோக்கு தான் தேவனை சிநேகித்து தேவனை சிநேகிதனா இருந்தபடினாலே, தேவனை பிரியப்படுத்தினபடினாலே தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இது ஒரு நிழல், நம்முடைய வாழ்க்கையினுடைய நிஜம்.
புதிய ஏற்பாட்டுல இயேசுடைய வருகை கன்ஃபார்மா நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை ரகசிய வருகை. இந்த விதமா வருவார், இந்த காலத்தில் வருவார்னு சொல்ல முடியாது. ஆனால் அதற்குரியதான அடையாளங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்துல நீ இயேசுடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படுத்துகிறதுக்கு நீ தேவனை பிரியப்படுத்தினால் மாத்திரமே. தேவனை பிரியப்படுத்துறதுல எதுவுமே இல்லை. ஒன்னையே பிரியப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிற நீ சாவாரம் பெற, சாவாரம் பத்தி பேசுற, பண்றது எல்லாம் அசுத்தம், காமவிகார உபச்சாரம், விசித்தனம், அடுத்த பொருள் ஆட்டல் போடுறது, பண ஆசை, பொருளாசை, என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம். ஆனா நீ சாவமை பத்தி பேசுற போதகர்கள் இருக்கிறாங்க. சாவமை வெறும் வார்த்தையை மட்டும் வாய்ச்சாலங்கள்ல இல்ல, கடவுளை எவ்வளவு பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையில வாழ்ற அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்னொரு ரெஃபரன்ஸ் சொல்றேன். யூதா எழுதுகிற நிருபம் 1வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிற அவர்களில் அவபக்தி உள்ள யாவரையும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள காரியங்களை பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று ஏனோக்கு முன்னறிவித்ததா இதுதான் எழுதுறான். எங்க இருக்கு பழைய ஏற்பாட்டுல ஏனோக்கு இப்படி எல்லாம் பேசினான்றது எதுவுமே கிடையாது. ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த புக் ஆஃப் ஏனோக் அப்படின்னு. நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த புக் ஆஃப் ஏனோக்குன்னு ஒரு இது போட்டிருக்காங்க. ஒரு ஏடு ஒரு ஸ்க்ரோல் கண்டுபிடிக்கப்பட்டு ஏனோக்கு வாழ்க்கையில் நடந்தது, ஏனோக்குடைய செய்தி என்னன்றதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆனா யூதா ஏனோக்கு இவருக்கும் சம்பந்தமே கிடையாது. யூதான்றது இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரர். கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய கூட பிறந்தவர். ஆரம்பத்துல அவரை அக்செப்ட் பண்ணல, பின்னாட்கள்ல அவரை ஏற்றுக்கொண்டு அப்போஸ்தலரா மாறி நிருபம் எழுதுற அளவுக்கு இருக்கிறாரு. இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்காரங்க அதெல்லாம் சொன்னா நம்ப மாட்டாங்க. இயேசுக்கு எப்படி கன்னிமரியாதை ஒண்ணுவாங்க. வேத ஆதாரம் இருக்குது, பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி இருக்கு. இயேசுவோட கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்றத புதிய ஏற்பாட்டுல எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப யூதா என்ன சொல்றாரு, ஏனோக்கு என்ன சொன்னாருன்னா, அவபக்தியாய் நடந்த பாவிகளை நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக 1000 பரிசுத்தவான்களோடு கூட பூமிக்கு வராரு இயேசுநாதர் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கிறதா சொல்றாங்க. ஒண்ணு தேவப்பிரியம், இன்னொன்னு அவபக்தியா நடக்கிறவங்க. தேவப்பிரியமா இருக்கிறவங்க போவாங்க, அவபக்தியா நடக்கிறவங்க கைவிடப்படுவாங்க. இந்த அவபக்தினா என்ன? தேவபக்தி, அவபக்தி. அவபக்தின்றது என்ன, எதை குறிக்கும்? நம்பிக்கை இல்லாம, அவிசுவாசம். அவிசுவாசம் நான் சொல்லியாச்சு. அவபக்தினா என்ன? கீழ்ப்படியாமை. என்னங்கய்யா? தன்னை மட்டும் தனக்கு நடக்கிறது பார்க்கலாம். பரவாயில்ல இருக்குதா? நீ போயிட்டு வந்தியா? பரவாயில்லத்தை பத்தி சொல்ற, நீ போயிட்டு வந்தியா? பரவாயில்ல இருக்கா? அங்கதான் போனாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அதான் நான் ஆரம்பத்துல இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டேனே, பரலோகம்ன்றது இருக்குன்றதை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், பார்க்கல. ஆனா வேத வார்த்தை உண்மை. ஏன்னா அந்த வேத வார்த்தை இயேசுவாகவே இருக்கிறார். வார்த்தை ஆதியில் இருந்துச்சு, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக. அந்த வார்த்தை தான் சொல்லுது, பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அப்ப இதுக்கெல்லாம் மாறுத்தனமா செய்யக்கூடியதான ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு. அவபக்தியாய் நடக்கக்கூடியவங்களுக்கு சபையில இருந்துகிட்டு சபையை 2ஆ பிரிக்கிறது, கோல் சொல்றது, கோல் முட்டுறது, உட்காந்துட்டு மார்க் போடுறது, இல்ல பாஸ்டர் கமெண்ட் பண்றது, அவரை ஏத்தி விடுறது, அவர்கிட்ட பொய்யான சாட்சி சொல்றது. கத்த பேசினேன் அப்படியே வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் பேசினான் பாஸ்டர், நான் இப்படிதான் நினைச்சுக்கிட்டே வந்தேன், அப்படியே பேசினார். அந்தாண்ட போயிட்டு அவரு சரி கிடையாதுங்க, அவர் வந்துங்க நான் இங்க பார்த்தேங்க,
அவர் அப்படிங்க. அவங்க குடும்பம் தெரியுமா உங்களுக்கு? அவங்க வாழ்க்கை தெரியுமா? அவரு எப்படி இருந்தாரு தெரியுமா? அவர் யாருன்னு தெரியுமா? நானும் அப்படி இல்லைங்க. நானும் அவ்வளவு பர்ஃபெக்டா இருப்பேன், அவ்வளவுதான் இருப்பேன். ஆஸ்திரை விட நான் எப்படி தெரியுங்களா, 7 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். நம்மகிட்ட ஆண்டவர் உங்களோட பேசுறேன், உங்க மூலமா பேசினாருங்க பாஸ்டர். நான் உணர்த்தப்பட்டேன் எவ்வளவா என்னை பரிசுத்தத்தில் இந்த சபை வளர்க்கிறது, எவ்வளவா இந்த சபை எனக்கு பிரயோஜனமா இருக்கிறது. இந்த சபைக்கு நாங்க வந்தது பெரும் பாக்கியம். ஆண்டவரே எங்களை அழைச்சிட்டு வந்தாரு. அந்தாண்ட போயிட்டு என்னலாம் இதுல கற்பனை பண்ணி பேசுறேன் நினைக்காதீங்க, நடக்கிறதுதான் பேசுறேன். நான் சும்மா சும்மா சிஸ்டர் திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதை கூட சொல்றேன் சிஸ்டர். என்ன திரும்பி பார்த்தேன்? டைம் எப்ப மொழி கடிகாரம் மாட்டி வச்சிருக்கோம். அப்ப எதுக்குதான் கடிகாரம்? சும்மா சும்மா கருத்தை திருப்பி திருப்பி பாக்குறது. இது சபைக்கு ஏன் தான் வருதுன்னு தெரியல. வேணா கடிகாரத்தை கையில கொடுக்குற, எடுத்துட்டு போ வீட்டுக்கு. இப்ப வீட்டுல உட்காந்து எவ்வளவு மணி நேரம் பாரு. நமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அவபக்தி. இயேசுவானவர் உலகத்துல ஜீவிச்ச பொழுது அவபக்தியான சில பேர் நீ குமாரனா, தேவனுடைய குமாரனா, எதெல்லாம் அடையாளம் காட்டு. யோனாவுடைய அடையாளம், யோனா வயிற்றுல 3 நாள் மீன் வயிற்றுல இருந்த அடையாளம் தவிர வேற எதுவுமே இல்ல. மனுஷகுமாரா இப்படித்தான் பூமியில தங்கியிருப்பார் அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொல்றாரு, ஒரு ஊமையை சொல்றாரு. அவங்களுக்கு அது புரிஞ்சுக்கல. வானத்துல ஏதாவது அடையாளம் காட்டு, வானத்துல இருந்து ஏதாவது தூதர்கள் வருவாங்க, நாங்க பார்க்கணும், அப்பதான் நான் இந்த தேவகுமாரன் நம்புறேன். கடைசி மட்டும் அவருக்கு சோதனை கொடுத்துட்டே இருந்தாங்க. நீ தேவகுமாரனா சிலுவையிலிருந்து இறங்கிவா, அப்பொழுது நான் உங்களை விசுவாசிப்போம். இப்படிப்பட்டவங்களும் சபையில இருக்கிறாங்க. ஆண்டவரே நீரே உண்மையான கடவுளாக, இந்த பிரச்சனைகளை விடுங்க. விசுவாசத்தின் மூலமா அதை பெற்றுக்கொள்ளலாம் தான் சொல்றாரு ஒழிய, நான் நல்லவரு, நான் தான் கடவுள் நிரூபிக்கிறதுக்கு முதல்ல நீ விசுவாசிக்கணும். நீ எனக்கு சோதனை வைக்காத, நான் உன்ன பரிசு பார்ப்பேன். நீ எனக்கு சோதனை காட்டணும்னு அவசியம் இல்லை. இஸ் காட். அவருக்குன்னு ஒரு தன்மை இருக்கா. அவர் தன்மையிலிருந்து அவர் இறங்கி வரமாட்டாரு. எத்தனையோ முறை ஆரம்ப காலத்துல ஜெபிச்சு, ஆண்டவரே எனக்கு காட்டுங்களேன், இந்த தோமா காட்டுனீங்கல்ல அது மாதிரி நானும் நோண்டி பாக்குறேன், கையை நோண்டி பாக்குறேன், விழாவை நோண்டி பாக்குறேன். அப்பதான் நீங்க இயேசு நான் நம்புறேன். எந்த அப்படி யாரும் இயேசு யாருக்கும் காட்சி கொடுக்கல. ஆனா சில பேருடைய ஜெபம் அப்படி. விசுவாசத்தின் அடிப்படையில தான் பரலோகம் இருக்குதுன்ற நம்புறோம். இயேசு மறுபடியும் வராருங்கள் நம்புறோம். அதுக்குரிய ஆதாரங்கள் தான் இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில அவபக்திக்குரியதான என்னென்ன காரியங்கள் இருக்குதோ. பெற்ற பிள்ளைங்க கடைசி கால நாட்கள் பெற்றவங்களை ஏமாத்துறாங்க, பெற்றவங்க பிள்ளைகளை அதை துரோகம் பண்றாங்க. வசனம் சொல்றதை கவனிக்கிறது இல்லை. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள சிச்சிங்க, வளருங்க, அவங்களை கோபமுட்டாதீங்க. பிதாக்களே நல்ல முன்மாதிரி அவங்க பின்பற்றட்டும். இப்படி 2 பேருக்குமே இருக்குது. இவங்க அவங்களுக்கு அவங்க இவங்களுக்கு விரோதமா என்னென்னலாம் முறத்தாட்டம். இப்பதான் சபைக்கு வருவாங்க, ஆராதிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவபக்தி, பக்தி விருத்தி இருக்காது. பக்தி அவபக்தி தான் இருக்கும். இந்த ஏனோக்குடைய ஜீவியம் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அவன் ஜீவியத்துல தேவனை முதன்மையாய் வைத்தவன் தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். தேவன் எங்கேயோ இருக்கிறார்ன்றதான நினைப்பு இருந்துச்சுன்னா தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஏன் இவங்க துணிகரமா செய்யறாங்க ஒவ்வொரு காரியத்தையும்? கடவுள் எங்கேயோ இருக்கிறார், இயேசு வரல, இயேசு வரப்போறதும் இல்லை. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிப்பாடு. இவர் காணாதவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தானே எல்லா பாவங்களையும் செய்யறாங்க, எல்லா அநியாயங்களையும் செய்யறாங்க, என்ன அசுத்தங்களையும் செய்யறாங்க. இவர் காண்கிறவர் அப்படின்றதான ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த தீமைகள்லாம் விட்டு விலகி ராஜ்யத்தை ஒரு நீதியும் தேடுங்க அப்படின்னா, நீங்க நிகழ்காலத்துல என்னென்னலாம் நீங்க அவஸ்தைப்படுறீங்க, பாடுபடுறீங்க, எல்லாம் அவருக்கு தெரியுங்க. உங்க விசுவாச நிலை பரிசோதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது நீங்க உங்க விசுவாசத்தை காட்டுறீங்களா, உங்க அவபக்தியை காட்டுறீங்களா? நம்ம கேள்வி கேட்கல, உங்களுக்கு நீங்க கேட்டுங்க. யார் பதில் சொல்லுவாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். இப்ப முடிஞ்சவன கொடுக்க போறதில்லை. 5 டாக்டரை பார்த்தேன். நேற்று கூட சொன்னா பிரேயர்ல சொன்னேன். ஒரு பிரஷர்னு ஒரு பலவீனம் நம்மளை போட்டு ஒரு உழுக்கிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அவர் எழுதி கொடுத்த மருந்து என் வயிற்றெல்லாம் புண்ணாக்கி
ஒரு வழி ஆக்கி எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆசிலேஷன் ஆகி அடுத்த ஒரு டாக்டர் அவர் எழுதி கொடுத்தாரு. அதுல பார்த்தா இவர் ஒண்ணு இல்லைங்கன்னு சொன்னது எதெல்லாம் அவரு எல்லாம் இருக்குன்ட்டாரு. அது இருக்கு இது இருக்கு எல்லாம் இது பண்ணிட்டாரு. அதுக்கு மாத்திரை. ரெண்டாவது டாக்டர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் நல்ல ப்ரெஷர்ல இருந்து மீண்டாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரே கழுத்து இருக்கும், பார்வையெல்லாம் இருட்டுது. அப்ப எதுக்கும் உடம்புல வந்து ரத்தத்துல பிரஷர், ஆனா கண்ணுல பிரஷர் இருக்கும். நீங்க ஐ ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு அங்க அனுப்பி விட்டாரு. இவங்க எல்லாம் டாக்டருக்கு தான் படிச்சுட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. சரி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு பார்த்து போகணும்னு அந்த ஒரு நம்பிக்கை இல்லை. நீங்க அவரை பாருங்க, இவருக்கு தெரிஞ்ச இடத்துல தான் போய் டெஸ்ட் பண்ணணும், இவருக்கு தெரிஞ்ச இடத்துல தான் போய் ஸ்கேன் பண்ணணும், இவருக்கு தெரிஞ்ச இடத்துல தான் போய் எல்லாமே பண்ணிடணும். அது பக்கத்திலேயே இருக்கும். நீ அங்க போகாத, அவன் தரமாட்டான், அவன் ஒழுங்கா தரமாட்டான், நீ அங்க போ. இங்க இருந்து முடியாதவனை பிடிச்சி, நம்மளும் பரவாயில்ல, முடியாதவங்க இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி போக முடியுமா? அது ஏதோ ஆட்டோவை பிடிச்சிட்டு அதுக்கு ஒரு செலவு, அங்க போயிட்டு அங்க ஒரு செலவு, மறுபடியும் இங்க வர செலவு. எப்படி அழகழிக்கிற மருத்துவம் ஒரு வியாபாரம்ன்றத சொல்றாங்கல்ல. அடுத்து டாக்டர், இப்ப இந்த டாக்டர் தான் இது சரி பண்ணிட்டாரு, நீங்க அதுக்கு போங்க, எதுக்கு கண்ணுல பிரச்சனை, சரி அங்க போய் உட்கார்ந்து இருந்தா உட்காந்துட்டே இருக்கணும். அங்க சொல்றாங்க இதுக்கு இன்னொரு ஆள் அழைச்சிட்டு வரணும், உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும், இன்னொரு சப்ஸ்டன்ஸ், இன்னொரு சப்ஸ்டியூட் வேணும். கண்ணுல பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது, ஆனா இன்னொரு டெஸ்ட் இருக்கு, அதுக்கு வாங்க, போயிட்டு இன்னைக்கு வாங்க. 3வது 4வது வந்ததுக்கு பிறகு இந்த கைன்னு இறுக்கமா இருந்துச்சா, ரொம்ப உரிமையை உருட்டிக்கிட்டு இருந்துச்சா. எனக்கு என் ஃப்ரெண்ட் நம்ம ஹவுஸ் ஓனர், அவரு திடீர்னு எதேச்சியா வந்தவர் பார்த்துட்டு, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, ரொம்ப பாடி ரொம்ப முன்னாடி விட ரொம்ப இதா இருக்கு, நீங்க எதுக்கும் நீங்க பிசியோதெரபிஸ்ட பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி விட பிசியோதெரபிஸ்ட போய் உட்காந்து ஒரு 3 நாள் அங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுச்சு, பரவாயில்ல, சந்தோஷம். பிசியோதெரபிஸ்ட் முடிஞ்சிட்டு அடுத்தது இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதான ஒரு வேலை இருக்கு. இதோட நான் ஜெர்மன் போன வீட்லயே சொல்லிட்டு போனேன், ஆண்டவரே இதுவே கடைசி டாக்டரும் கடைசி மெடிக்கல் சென்டரா இருக்கணும், இதுக்கு மேல என்ன அலைய விட்டீங்க, எத்தனை இடத்துக்கு என்ன அலைய விடுவீங்க, எனக்குள்ளதானே இருக்கிறீங்க. நான் கடைக்கு போயிட்டு தெரியாம சொன்னாரு, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க மாத்திரை சாப்பிட்டு டீ குடிக்கலாம், பால் குடிக்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா ஒத்துக்கல, 2-3 தடவை லூஸ் மோஷன். அதோட கடைக்கு போறேன், கடைக்கு மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு போறேன். அந்த இடத்துல பார்த்தாச்சுன்னா வயிறை கலக்கிருச்சு. ஒரு வழியாயிட்டு ஐயோ இந்த நேரத்துல வந்து கலக்குது அப்படின்ட்டு சரிட்டு அவசரமா ஜாமான் வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கேன். ஆண்டவரே ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு கிடக்குறீங்க, இந்த நேரத்துலதான் வயிறு வலிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறேன். அந்த நேரம் பார்த்துட்டு வழக்கமா நிக்க மாட்டான், நம்மளை பார்த்து ஹாய் மாப்பிள்ளான்ட்டு போயிட்டு இருப்பான். அவன் வந்துட்டு அப்படியா நடந்து போயிட்டு இருக்கேன், வண்டியில வந்துட்டு இருக்கான், அப்படி நடந்து போயிட்டு இருக்கேன், இன்னைக்கு என்ன இதுக்கு போலையா, கிரவுண்டுக்கு போலையா, அப்புறம் வீட்டுல நடக்காங்களா, ஏன்டா நம்ம வழி தெரியாம வேதனை தெரியாம வழக்கமா நிக்க நீ பார்த்து ஹாய் சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. அப்பதான் அவன் வார்த்தை விட்டான், அப்படி ஒரியா நான் ஒண்ணு விடுறேன், அப்பதான் சுருக்குனுச்சு, ஆமா இதுக்கு கரெக்டான நேரம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வண்டியில ஏறி உட்காந்துட்டு செல்ல போயிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு அப்பதான் யோசிக்கிறேன், இவன் ஏன் சம்பந்தம் இல்லாம வந்தான், இவன் நம்மள விசாரிக்க வேண்டியதுன்னு அவசியம் என்ன, ஹாயை காட்டிட்டு போற ஆளுவேன் இந்த இடத்துல வீட்டை விசாரிக்கிறான், நம்மள விசாரிக்கிறான், கவுண்டருக்கு போலையாலாம் கேட்கறான், கடைசியில் ஒரு வார்த்தை விட்டான், வந்து ஒண்ணு விட்டுமா அப்படின்னா வீட்டு வரைக்கும் வந்து விட்டுட்டு போறான். இது யார் அனுப்புனது, அப்பதான் தெரிஞ்சிச்சு இவர் தான் அனுப்பியிருக்கா. அப்படி நம்ம வேதனை படுறோன்றது அவருக்கு தெரியுது, அதனால இவரு தான் அனுப்பியிருக்காரு. இதெல்லாம் பண்றவரு நீங்க இவரு சம்பந்தம் இல்லாம இவரு தொட்டு பார்த்துல அவங்க மசில்ஸ் எல்லாம் டைட்டா இருக்குது, லூஸ் பண்ணணும்னு தான் பிசியோதெரபிஸ்ட் போனேன். பிசியோதெரபிஸ்ட் போனா கொஞ்சம் ரிலீஃபா இருந்துச்சு, அவங்க சில இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க, நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துச்சு. இவ்வளவு செய்யற, இதை கண்டுபிடிக்கிறாரு, இதை செய்யறாரு, வர எங்கேயோ ரோட்ல போறவனை பிடிச்சி பின்னாடியே அனுப்பி விட்டு அவனை விட்டுட்டு வான்றாரு. இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு வேணாமா ஆண்டவரே, நீங்க தானே பரிகாரியாகிய கர்த்தர், நீங்க தானே யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தேவன், இந்த அறிவுலாம் எனக்கு இருக்கு. பதிலே இல்லைங்க, அமைதியா இருக்கு. அப்படி அவர் அமைதியா இருக்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு.
எவ்வளவுதான் நம்மளும் சொல்லி பேசுறோம் பழகுறோம், எவ்வளவுதான் உயர்த்துறோம், டெய்லி ஜபம் தான், வசனம் தான், அறிக்கை தான், அந்நிய பாஷை தான், இருந்தாலும் அந்த அவஸ்தை ஏன்? இன்னைக்கு சர்ச்சில் வந்தவங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு மாதிரி கண்ணு மறைக்குது. அந்த கண்ணு மறைக்குதுன்னா என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். முடிஞ்ச உடனே ஜெபம் பண்ணுங்க, கண்ணு மறைக்குது, பக்கமெல்லாம் புரடியெல்லாம் வலிக்குது. ஓ இதுதானா? இந்த இதுக்குதான் நான் இதுவா? பதில் ஒண்ணே ஒண்ணு வந்துச்சு, ஒரே ஒரு வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதை தியானிக்க ஆரம்பிச்சேன். இப்ப இந்த சரீர அளவுல பல சோதனை பிரச்சனை இதெல்லாம் வருது. என்னன்னா இது ஒரு ஜெயத்துக்காக, இந்த விசுவாசத்துக்குரியதான ஜெயம் அது.